மக்களே, நேத்து தான் பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு சில பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. வந்த உடனே திரும்பவும் என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன்ற மாதிரி திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாப்புல திவாகர் அவர்கள். ஸோ கடைசி வரையும் திருந்தலமாமா திருந்தவே மாட்டாமாமா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது போல இருக்கு. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு, வந்து 2 வீடியோ வேற போட்டிருக்காரு. இதுல திட்டமிட்டு தான் என்ன இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பல தகவல்களை சொல்லியிருக்கிறாப்புல. அதெல்லாம் என்ன ஏதுன்றத அலசி ஆராய்ஞ்சிருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு கூது அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த இலக்கை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் 1 லட்சம் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ குக் வித் கோமாளியில பிரச்சனை நடந்தது. திவாகர் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் பதிலடிக்கு இவங்க ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய வீடியோஸ் போட்டார். இதுக்கு நடுவுல நிறைய பல சேனல்கள் வந்து என்னதான் ஆச்சு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பல சேனல் வந்து அவருக்கு இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க போல. அதுல ஒரு பாப்புலரான ஒரு யூடியூப் சேனல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க போல. அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து சில பல கண்டிஷன்லாம் போட்டு அந்த இன்டர்வியூக்குமே போயிருக்கிறார். இப்போ நேத்து அந்த கேமராலாம் உடைச்சிட்டு பிரச்சனையாயிட்டு போலீஸ் வந்து கூட்டு போயிட்டு பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அவரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, வெளியே வந்த உடனேயே முதல்ல ஒரு வீடியோ போடுறார். அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, என்ன வர வச்சாங்க, எப்படி அவங்க என்ன வர வச்சு இன்டர்வியூக்கு என்ன வர வச்சுட்டு தேவையில்லாம பல கேள்விகள் கேட்டாங்க, கேட்டு என்ன அவமானப்படுத்தி நிக்க வச்சாங்க அப்படின்றது. தேவையில்லாம பல கேள்விகள் கேட்டாங்கன்றதே எனக்கு புரியல முதல்ல. சோ திவாகர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரு ஃபர்ஸ்ட் வரும்போதே இந்த கேள்விகள் கேளுங்க, எனக்கு சாதகமா பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் உள்ள வராரு. அவரும் உள்ள வந்த உடனே என்ன பண்றாங்க, கேள்வி வந்து ஒரு கேள்வி மட்டும் தான் அவர் கேட்கிறார். அந்த இதுலயுமே நம்ம பார்க்கும்போது ஒரே கேள்வியை ஆங்கர் கேட்கிறார் 3 வாட்டி. அந்த 3 வாட்டிக்கும் திவாகர் கிட்ட பதில் நான் சொல்றேங்க, நான் சொல்றேன் எங்க சொல்ற கடைசி வரையும் அதை சொல்லாம மத்ததெல்லாம் திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப பேசுறேன்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து திரும்ப பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு இதுவாதான் இருந்துச்சு. சரி, இப்ப என்ன அவர் தேவையில்லாம கேள்வி கேட்டாங்களாம். நான் அதான் கேட்டேன் போன வீடியோல நான் சொன்ன டைலாக் தான். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எதனால உங்களை திட்ட போறாங்க, சோ ஏதாவது திட்டணும்னா ஏதாவது காரணம் வரல, அப்படி என்ன பண்ணீங்கன்ற கான்டெக்ட்குள்ளேயே வராது. தேவையில்லாம கேள்வி கேட்டாங்க. அங்க இடத்துல ஆதாரம் காமிச்ச உடனே நீங்க வாக் அவுட் பண்ணிட்டீங்க. வாக் அவுட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க அப்படின்றத சொல்றாரு. எப்படி சோ சித்திரவதை பண்ணி என்ன இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. அவரை யாருமே அடைச்சு வைக்கல. அவராதான் முதல்ல இதுல வேற என்னை வந்து திட்டமிட்டு எடுத்துட்டு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது நீங்க வர வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. நீங்க ஃபோன் பண்ணி சில பல கண்டிஷன்லாம் பேசிட்டு போறீங்க. அங்க போயிட்டு ஆங்கர் ஒரு கேள்வி உங்களுக்கு எதிராக கேட்ட உடனே அங்க சண்டை போட்டு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணோம், நம்ம கையும் களவுமா சிக்கிட்டோன்றதுக்காக நீங்க கேமரா உடைக்க போனீங்க. சோ இப்ப நீங்க என்ன பண்ணும், நீங்க அவங்க இதுல கட்டாயப்படுத்தி தான் வர வச்சாங்க. உங்களை யார் போக சொன்னா, அவங்க இப்படி வர சொன்னாங்கன்னு நீங்க ஏன் போனீங்க? உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. சரி, நம்ம போய் இன்டர்வியூ கொடுத்தா திரும்ப இந்த வீடியோ வைரல் ஆகும், திரும்ப இது ஆகும், ஸோ நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். நீங்களும் உங்களோட தேவைக்கு தான் போனீங்க. நீங்க ஒன்றும் சும்மா போல. திவாகர் அவர்கள் அவருடைய தேவைக்காக தான் அங்க இடத்துல போனார். கரெக்டா அவருடைய தேவைக்காக போன உடனே அங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, இதெல்லாம் வேற மாதிரி நடக்குதுன்ற ஒரு அதிர்ச்சியில அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டம். அந்த பதட்டம் ஆகி போச்சு. அந்த பதட்டத்துல தான் போய் கேமராவை உடைச்சதும் இதுல வேற அவர் சொல்றாரு, என்ன வரும்போதே வீடியோலாம் ரெக்கார்ட் பண்றதாங்க இதெல்லாம் பண்ணிருந்தாங்க தான். அது அவங்க ரெகுலரா பண்றாங்களா எனக்கு தெரியல. அந்த கான்டெக்ட் வந்து அவங்க ரெகுலரா வீடியோ எடுத்து அப்படி பண்றாங்களா இல்ல இதுக்காக பிளான் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரியல. மேபி இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். பட் ஆனா அவர் வரும்போது ஸ்டார்டிங் ஆட்டோல இருந்து இறங்கி வர்றதும் பேசிட்டு போறதும் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் தான் போட்டாங்க. ஆனா இவர் என்ன, அப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் காமிச்சா இது நான் இப்படி பண்ணலங்க இதெல்லாம் பண்ணலங்கன்னு அந்த இடத்துல பதில் கொடுத்துருக்கலாம்ல. ஆதாரம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இவரு வந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டார். இதுல அந்த கேமராவை நான் உடைக்கலையாம், தள்ளு முள்ளுல இதுவாச்சான். ஃபர்ஸ்ட் இவரு தான் போய் கேமராவை இது பண்ணாரு, ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணு, ஃபுட்டேஜ் இது பண்ணுன்னு கேமராவை எடுத்துட்டு இது பண்ண ட்ரை பண்ணவரே திவாகர் தான் ட்ரை பண்ணாரு. ஆனா இங்க வந்து தள்ளு முள்ளுல உடைச்சது. அந்த கேமராவை பார்க்கும் போதே தெரியுது இவர் உடைச்சிட்டு. இவருக்கு எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பண்றதான் ஒரு வேலையை. ஏன்னா அந்த பதட்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுனே அவருக்கு தெரியாது. மக்களே மாட்டிக்கிட்டாரு, வேற என்ன பண்றது. அதை தாண்டி இப்ப அந்த வீடியோ என்னோட பர்மிஷன் இல்லாம போட்டாங்க, என்னோட பர்மிஷன் இல்லாம அவங்களுக்கு போறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்றத கேட்கிறார். முதல்ல நீங்க தான் அங்க போனீங்க,
அப்ப நீங்க அந்த இடத்துல சம்மதிச்சுதான் நீங்களே போயிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போட்டாங்க. நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்க. அப்புறம் என்ன, நீங்களும் போட்டீங்க, அவங்களும் போட்டீங்க. ஏன்னா அவங்க தரப்பு இருக்கிற நியாயத்தை அவங்க தான் சொல்லணும், நீங்க பண்ணதை நீங்க தான் சொல்லணும். சோ அப்ப 2 பேரும் பண்ணது இதுதானே, கரெக்ட் தானே? அப்ப நீங்க அவங்க பண்ண அந்த கேமரா உடைச்சதுக்கும் இது போடுறதுக்கும் நீங்க நஷ்டத்தை கொடுத்துட்டு வாங்க, அவங்க அந்த வீடியோ போடாம இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறார், இதெல்லாம் அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் போலீஸுக்கும் இவர் தான் கால் பண்ணியிருக்கிறார். போலீஸுக்கு கூட திவாகர் தான் கால் பண்ணியிருக்காராம். திவாகர் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க போலீஸ்லாம் வந்து சில பல விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணி அங்க என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் அதுக்கப்புறம் இந்த தரப்பும் கேட்டிருப்பாங்க, இந்த தரப்பு 2 தரப்பும் கேட்டிருப்பாங்கல்ல, 2 தரப்பையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க போல. அங்க போயிட்டு 2 பேரையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சில பல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் வீடியோ போட்டுங்க, நாங்களும் வீடியோ போட்டுங்கன்ற மாதிரி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா என் முகத்தை, என்னுடைய ஃபேஸை எல்லாத்தையும் வச்சுதான் அந்த சேனல் முன்னேறுது, அது மில்லியன் வியூஸ் எல்லாம் நான் பண்ணதாலதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்னை வச்சு இப்படி சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. சோ எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் கரெக்டா சொல்றது இல்ல. இதுலயும் அங்க ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க, எனக்கும் நிஷாக்கும் நடந்தது தனிப்பட்ட பிரச்சனை. எப்படி எனக்கும் நிஷாக்கும் நடந்தது தனிப்பட்ட பிரச்சனை, அதை நானும் நிஷாவும் தனியா போய் பேசி தீர்த்து பண்ண. அப்புறம் எதுக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே அந்த இன்சிடென்ட் தான். இப்ப குக் வித் கோமாளி ஷோல நீங்க போய் அந்த டைலாக் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா புகழ் வந்திருக்க போறது இல்ல, கானா வினோத் வந்திருக்க போறது இல்ல, மாக்காப்பா வந்திருக்க போறது இல்ல, இந்த ரியாக்ஷன் நடந்திருக்க போறது இல்ல. நீங்க போய் ஒரு டைலாக் அங்க பேசிட்டு அந்த டைலாக்கும் ரொம்ப தப்பான விஷயத்த பேசிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண உடனே எனக்கும் நிஷாவுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்கிறாரு. பண்ண பிரச்சனை அங்க பொது இடத்துல நடக்குது, அந்த ஒரு ஷோல நடக்குது. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கேட்கதான் செய்வான், சும்மா வரப்பான். அதை கேட்டாங்க, அதுக்கு கேட்டதுக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க சொல்றீங்களே தனிப்பட்ட பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பிரச்சனை நீங்க ஏன் ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல? இன்னைக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்ச உடனே நீங்க இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்றீங்க, நாங்க தனியா பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற பதில கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஆரம்ப புள்ளியே இதுதான், கடைசி வரையும் நீங்களும் அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணி அதன் மூலியமா ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்திருக்கீங்க. என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றது இல்ல. இதை தாண்டி அவர் வேற என்ன சொல்றாரு, மாக்காப்பாவும் இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலும் சேர்ந்து 2 பேரும் கூட்டணியா சேர்ந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு எதிராக திட்டம் போட்டு சதி செயல் செஞ்சிருக்கிறாங்க, என்னை வச்சு இது பண்றதுக்கான வேலை தான் இவங்க கம்பல்சரி பார்த்திருக்காங்கன்ற ஒரு பூகம்பத்தை வேற போட்டிருக்காரு. இது என்னன்னு எனக்கு தெரியல. அவர் மாட்டிக்கிட்டா இதெல்லாம் இப்படிலாம் பேசுவார் போல, இதெல்லாம் இப்படி சொல்லுவார் போல. இதுல குறிப்பா அவர் என்ன சொல்ல வர்றதுன்னா, யாரும் அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ கொடுக்காதீங்க, பேசாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, முழுக்க அவங்க பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. சார் நீங்க பண்ணதை விடவா நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க தான் பிக் பாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்குமே. இதுல உங்களை சொல்லி தப்பு இல்லை சார், பிக் பாஸ்ல செலக்ட் பண்ணாங்களா அந்த சேனலை சொல்லணும். முதல்ல அவங்கள செலக்ட் பண்ணி சேனல் வாய்ப்பு கொடுத்தது அங்க ஒண்ணு தப்பு. சரி பிக் பாஸ்ல தான் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ரியாலிட்டி ஷோல அண்டா அகஸ்ட்ல சுக்குனி அப்பயாவது மாத்தி இருக்கலாமா? அதை விட்டுட்டு திரும்ப குக் வித் கோமாளி கூப்பிட்டீங்களே, எல்லாம் விஜய் டிவியை சொல்லணும். அவங்க அப்பயே உங்களை ஷோலயே பார்த்து இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணாம இருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என் மேல தப்பு கிடையாது, எல்லாம் அவங்க மேலதான் தப்பு, நான் நியாயமானவன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, இங்க யாரும் ஒரு சித்திரவதைப்படுத்தல, யாரும் தனியா ரூம்ல போட்டு அடிக்கல, இவராதான் ஆதாரம் சிக்கிடுச்சு மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவராதான் கேமரா ஓடிக்க போனாரு, இவராதான் எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனா கடைசியில பழி வாங்குறதெல்லாம் அடுத்தவங்க அப்படின்றது தான். ஆனா அவரு மட்டும் எந்த பழியும் வாங்காம நான் கரெக்டா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வேலையை பாக்குறாரு. இதெல்லாம் என்னத்த சொல்றது மக்களே, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு எண்டு கார்டே இல்ல போல இருக்கு. இப்போ அங்க போலீஸ் பேச்சுவார்த்தை பண்ண விட்டதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா தெரியல. இவர் சொல்றது அவங்களை யாரும் நம்பாதீங்க இதெல்லாம் பண்ணு, அப்ப கூட அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்து ஏது நடந்துன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் என்ன அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவர் தரப்ப மட்டும் தான் சொல்லுவாரு, எதையுமே முழுசா எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்தை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும், ஃபேஸ்புக்ல இருக்கவங்க ஃபாலோ பண்ணிருங்க. பாய் கைஸ்.